வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ சிஜிஎல் எக்ஸாம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக எஸ்எஸ்சி தரப்பில் இருந்து அந்த சேர்மன் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு நோட்டீஸ் நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம லைட்டாக பார்ப்போம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஐ எக்ஸ்டெண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் aspirants appearing for the combined graduate level examination starting from 12th September. Okay. This examination is one of the most prestigious recruitment process in the country, providing talented youth the opportunity to contribute to nation building. Okay, முக்கியமான பாயிண்ட்டே அதுதான். ஸோ நேஷன் பில்டிங்க்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸில் இருக்குது இந்த சிஜிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 28 lakh கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. மேபி அவ்வளோலாம் எழுத வர போகிறது இல்லை. மேபி அதில் பாதி வந்தால் கூட பெருசு தான். ரைட். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து லேப்டாப்பில் வந்து எக்ஸாம் நடத்துறதா சொல்கிறாங்க. லேப்டாப்ஸ் இன் செலக்ட் வென்யூ செட் கொல்கத்தா. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரில, பட்டு நல்லதுக்கே யோசிப்போம். அதோடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டே இது தான். அதர் டயர் 2 எக்ஸாம் இன்னும் சிங்கிள் ஷிஃப்ட்டு. டயர் 2 எக்ஸாம் வந்து சிங்கிள் ஷிஃப்ட்டில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ டயர் 1 வந்து ஜஸ்ட்டு கிளியர் பண்ணால் போதும். அடுத்த நேராக டயர் 2 ஒரே ஷிஃப்ட்டு முடிஞ்சது. அப்போ ப்ராசஸும் குயிக்காகவும் இருக்கும் நல்லாவே. ரைட். அதேமாதிரி வென்யூஸுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா நம்ம சொல்லியிருந்தாங்க. சென்னையிலே ஐ திங்க் கொஞ்சம் வென்யூஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் தேர் அட்மிட் கார்டு. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. எனி ஃபார்ம் ஆஃப் மால் ப்ராக்டிஸ், இம்பர்சனேஷன் ஆர் வயலேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரூல்ஸ் வில் இன்வைட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம ஊர் சைடெலாம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பெருசாக பண்ணுறதில்ல. ரைட். அதோட ரொம்ப முக்கியமாக இந்த பிளாக்ல போட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் நாட் டு பேனிக் இன் எனி டெக்னிக்கல் இஷ்யூ டூரிங் த எக்ஸாமினேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மவுஸ் வேலை செய்யலை, அது வேலை செய்யலை, நமக்கு அடிக்கடி பிரச்சனை நமக்கு வரும். இன் கேஸ் ஆஃப் எனி ஸ்னாக், த சிஸ்டம் வில் பி ஷிஃப்டட் ப்ராம்ப்ட்லி அண்ட் இட் வில் பி என்ஷூர்ட் தட் தேர் வில் பி நோ லாஸ் ஆஃப் டைம். ஓகேவா? இதுதான் திருப்பி சொல்கிறேன். ஒழுங்காக எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா டக்குன்னு எழுந்திரிச்சு சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி சிஸ்டம் சரியில்லைன்னு மாற்றிக்கலாம். டைமும் எதுவும் மாறாது, சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் பயப்பட தேவையில்ல. இது வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவும் தேவையில்ல. உடனே நீங்கள் வந்து எழுந்திரிச்சு இந்த எஸ்எஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. அவ்வளோதான், கண்டிப்பாக மாற்றி தருவாங்க. Further, a dedicated feedback portal has been launched accessible through the candidate portal on ssc.gov.in to enable you to share your examination experience directly with the commission. பரவாயில்ல, கொஞ்சம் புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரைட். I exhort you to appear for the examination with confidence and honesty, relying on your preparation and hard work. The commission remains committed to maintaining the highest standards of integrity and providing a level playing field for every candidate. Okay, பார்க்கலாம். I once again convey my best wishes for your success in the CGL 2025. May your efforts bear fruit and enable you to achieve your aspirations. With regards, Gopalakrishnan S, Chairman, Staff Selection Commission. ஓகே, ஸோ சம்வாட் அவங்களுமே வந்து நல்ல ஒரு பயங்கர ப்ரிப்பரேஷனில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் பார்த்தா. ஓகேங்களா? வென்யூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவும் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் அட்ரஸ் பண்ண ரெடியாக தான். ஏன்னா அதுதான் சொல்கிறேன்ல, சிஜிஎலுக்காக அவங்க தயாராகிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெனோ அதில் நடந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதில் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பாங்க. எப்படி இதை மீறி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி சிஸ்டமை மாற்றுறமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப என்னென்னா நார்மலாக இருக்கணும், ரொம்ப டென்ஷன் ஆகவே கூடாது. சரிங்களா? கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் காமன் கம்போஸ்டாக இருக்க பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, திடீர்னு இந்த ஒரு நைட்டில் நான் படிக்கிறேன், 2 நைட்டில் படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சாத்தியமே கிடையாது. பொறுமையாக வந்து ஆரம்பித்த உடனே, அது மனசளவில் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணணும். சும்மா தேவையில்லாமல் படன்னு இருக்க வேண்டாம். நீங்கள் ஓரளவு படிச்சிருக்கீங்க, அதை அங்கே போய் அப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்பிச்சிலேருந்தே ஒரு வேகத்தை காட்ட ஆரம்பிச்சிருங்க. அதேமாதிரி இந்த மார்க்கெட் ஃபார் ரிவ்யூவு இந்த கதை மேலெலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஓகேங்களா? அன்லெஸ் ஓகே நல்லாவே டைம் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த மார்க்கெட் ஃபார் ரிவ்யூலாம் கொடுத்துட்டுருக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோமோ அது அப்படியே போயிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். 60 நிமிஷத்தில் வந்து பெருசாக வந்து திருப்பி வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு லக்ஸரிலாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அட்டம்ப்டே வந்து நல்லாவே பண்ணிடுங்க. அதை வந்து நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்,
அப்படிங்கிற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு சம்ம சால்வ் பண்ணி கடைசி ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வந்திருக்காது, அந்த மாதிரி இருக்கிற சம்ம மட்டும் வேணால் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? மற்றபடி மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ இருக்குது அதுக்கான யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ரைட். அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த டாப்பிக்கே தெரியல அப்படின்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடணும். அதை வந்து யோசிக்கவே கூடாது. ஓகேவா? ஸ்கிப்பிங், ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங்கும் கற்றுக்கணும். ஓகே, ஸ்கிப் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோனில் ஆர்டர் அட்டன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷையும் ஜிகேவையும் வந்து லாஸ்ட் அட்டன் பண்ணால் நல்லது. ஓகே, இங்கிலீஷும் ஜிகேயும் லாஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும், லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் கூட இதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ண முடியும். ரீசனிங்கோ மேக்ஸோ நம்ம சால்வ் பண்ணி தான் வந்து ஆன்சரை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் 5 நிமிஷத்தில் ரொம்ப டென்ஷன் ஆக்கிடும் அதெல்லாம். அதனால் நீங்கள் சிம்பிளான ஒரு சம்மை சால்வ் பண்ணால் கூட வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஜிகேனா இப்போ ரீட் பண்ணுறோம், தெரிஞ்சால் உண்டு, இல்லைனா இல்லை. இங்கிலீஷும் அதுமாரி ரீட் பண்ணுறோம், தெரிஞ்சால் உண்டு, இல்லைனா இல்லை. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டில் வச்சுருந்தா கொஞ்சம் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். பட் சில பேருக்கு இதெல்லாம் ஸ்ட்ராங் சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். முடிஞ்ச அளவு அட்டன் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கவனமாக வந்து தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு சில கால்குலேட்டிவ் கெஸ் பண்ணலாம். 50% ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ணிட்டீங்க. 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 ஆப்ஷனில் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. ஏதோ ஒன்று ஒரு லாஜிக்கலாக இதுதான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? கால்குலேட்டிவ் கெஸ்ஸு. ஸோ இதெல்லாம் தான் மைனர் விஷயங்கள். இதெல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரே கொஷினில் ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு வேளை பேட்டர்ன்லாம் புதுசாக இருக்குது, பழைய அந்த இது மாதிரிலாம் இருக்குது, ஸ்டெனோவில் கேட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா ஓகே, எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்க போகுது. சரிங்களா? உங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஸோ அதில் எந்த அளவுக்கு தெரிஞ்ச கொஷினெல்லாம் போட முடியுமோ போட்டுருங்க. 25 கொஷின் அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னா 15லேருந்து 20 கொஷின் கண்டிப்பாக சால்வபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 கொஷின் மட்டும் அங்கங்கே அந்த 5 கொஷின் நடுவில் இருக்கும். அதில் தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து இது பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். ஸோ இது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர்னால ரொம்பையும் வந்து பெர்ஃபெக்டாக கவனமாக அட்டன் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் கால்குலேட்டிவ் கெஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா வந்து ஜஸ்ட்டு இந்த மார்க்கை வச்சு ஃபில்டர் தான் பண்ணுறாங்க. இந்த மார்க்கை ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நம்ம கவனமாக இருக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு கட் ஆஃபை தாண்டினா கூட போதும். ஓகேங்களா? கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 150+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூஆர் கேட்டகரிக்கு. சரிங்களா? 150+ யூஆர் கேட்டகரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 150ங்கிறது நார்மலைஸ்டு ஸ்கோராக தான் இருக்கும். அது கண்டிப்பாக அச்சீவபிளாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 70+ கொஸ்டின் வந்து சாலிடாக நல்லா அட்டன் பண்ணுங்கள், யாராக இருந்தாலும் சரி. சரிங்களா? கண்டிப்பாக வந்து வேக்கன்சிஸுமே நல்லா இருக்கிறதுனால இந்த மார்க் ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். ஓகே, ஸோ நிதானமாக இருங்க. ஃபஸ்ட்டு மினிட்ல நிதானம் இந்த சென்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆனால் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. சிம்பிளான கொஷினாக இருந்தால் கூட ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருங்க. ஓகேவா? அதேமாதிரி இன்றைக்கி போகிறவங்க ஓகே, திருப்பி நாளைக்கு நாளான்னைக்கு போகிறவங்கலாம் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்குற கொஷின்ஸில் வந்து ஜிகேயில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணி படிக்க பாருங்கள். சரிங்களா? நம்மளுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். கேட்டு நம்ம ஏதாவது இந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னா அதை நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கொடுப்போம். சரிங்களா? வீடியோவாக போட முடியுமான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். டெலிகிராம் சேனலில் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். பொறுமையாக அதே சமயம் வேகமாகவும் இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? மனசளவில் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். இது விட்டால் என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்காமல் இந்த மொமெண்ட் அந்த ஒரு 60 நிமிஷத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக அதில் என்ன பெஸ்ட்டாக வெளியில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து Tier 2க்கு எல்லாருமே குவாலிஃபை ஆகணும். ஓகே, ஆல் த வெரி வெரி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.